பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஆவிக்குரிய யுத்த ஜெபம் பண்றவங்க ஒரு சில விஷயத்த நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்லாம் ஒரு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த யுத்த ஜெபம்ன்றது ரொம்ப பெரிய கான்செப்டா இல்ல. அப்ப வந்து ரொம்ப யுத்தம் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்காது. அப்பயும் நல்லா ஜெபம் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு வேவ் அக்கிரமம் வந்து ரொம்ப பெருகிடுச்சு. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகின மாதிரி ஆண்டவர் இப்போ ஒரு கிருபை ஊற்றுறாரு. அநேகர் வந்து நான் எப்படியாவது யுத்தம் பண்ணி என் குடும்பத்துக்கு நான் ஒரு விடுதலை வாங்கி தரணும், என் சபைக்கு ஒரு விடுதலை வாங்கணும், தேசத்துக்கு ஒரு விடுதலை வாங்கணும் எழும்பிட்டாங்க. அநேக ஜெப வீரர்கள் வந்து எழும்பிட்டாங்க. அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அநேகர் வந்து இன்னைக்கு வந்து ஜெப வாஞ்சியோட வந்து எழும்பியிருக்காங்க. ஊழியர்களை தாண்டி நம்மளே வந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பிசாசினுடைய போராட்டம் ஏதோ ஒண்ணு நம்மளே நாளும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்திருக்கு. அந்த காலத்துல வந்து நம்ம வெறும் எல்லாரும் ஊழியர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து படிப்பறிவு இருக்காது. ஒரு ஆமா அப்ப வந்து ரொம்ப வந்து படிப்பறிவு மீன்ஸ் வேதத்தை குறிச்சதான ஒரு நாலேஜ். இப்ப 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து எங்கெங்கயோ உள்ள மெசேஜஸ் எல்லாம் வந்து நம்மளால கேட்க முடியாது. புக்ஸ் தான் பைபிள், அதுக்கு அடுத்து வந்து புக்ஸ் தான். அந்த புக்கு அவங்க காசு கொடுத்து வாங்கணும். கண்டிப்பா காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான். அது ஒரு புக்கு எடுத்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல தான் எழுதியிருப்பாங்க. அது சம்பந்தமான நாலேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா டாபிக்ஸ்லயுமே நம்ம நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்றோம். எல்லா பக்கத்துலயுமே நமக்கு ஒரு வேவ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் யுத்தம் பண்ணி ஜெபிச்சா மட்டும்தான் என்னால விடுதலை வாங்க முடியும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அப்படி உள்ளவங்க இன்னும் ஒரு சில காரியங்கள் வந்து பண்ணணும், தவற விட்டுறாங்க. அதனால ஒரு சில சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம அது வந்து எல்லாருக்குமே சோர்வு கொடுத்துருது. நான் ஆண்டவர் நம்ம இவ்வளவு ஜெபம் பண்றேன், அது எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சிருது. ஆனா வந்து நான் ஜெபிக்கவும் செய்யறேன், ஆனா ஏன் என்னால சக்சஸ் ஆக முடியல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னும் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்து அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்தி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனோடு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். டைரக்ஷன் இல்லாம ப்ரேயர் பண்றது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சும்மா உட்கார்ந்துட்டு ஏசு நாமனாலே என்னை விட்டு வெளியே போய், ஏசு நாமனாலே என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லக்கூடாது. உங்க லைஃப்ல என்ன ஸ்பிரிட் செயல்படுது, நாங்க இதைதான் நாங்க முதல்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். தாமதப்படுத்துகிற ஆவி இருக்கா, தரித்திரத்தின் ஆவி இருக்கா, இல்ல வந்து தள்ளி போடுற ஆவி இருக்கா, குருட்டாட்டத்தின் ஆவி இருக்கா, கனநித்திரியின் ஆவி இருக்கா, என்ன ஸ்பிரிட் செயல்படுது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா, அதாவது நீங்க 3 மணி நேரம் பண்ற ஜெபத்தை 1 மணி நேரத்துல கூட நீங்க வந்து இது பண்ணலாம். இல்ல 3 மாசம் பண்ற யுத்த ஜெபத்தை நீங்க ஒரே மாசத்துல கூட நீங்க ஜெயிக்கலாம். சோ அந்த டைரக்ஷன் வந்து நம்ம வந்து இருக்கணும். அதுக்கு நமக்கு ஆவியானுடைய துணை வந்து கண்டிப்பா தேவை. ஆவியானவரே நான் யாரோட போராடுறேனே தெரியாம போராடி இருக்க கூடாது. அந்த நம்ம பிரேயர்ல ஒரு டைரக்ஷன் வந்து இருக்கணும். மொட்டையா வந்து இப்படி இத வெளியே வெறும் பிசாசு ஆயிரக்கணக்கில் பிசாசு இருக்கு. நம்ம வந்து அது ஒரு பிசாசுக்கும் ஒரு இதுக்கு செயல்படுற பிசாசுகளும் இருக்கு. அப்போ அந்த பிசாசை எந்த பிசாசை நம்ம துரத்துறோங்கிறது முன்னோத நாலேஜ் நம்மகிட்டயே தெரியல அப்படின்னா அந்த பிசாசு போவாது. அது கரெக்டான அந்த பேர் சொல்லி நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம கூப்பிட்டாதான் அது வந்து வெளியே போகும். ஸோ அதனால நம்ம அந்த டைரக்ஷன் எதை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் வந்து எதை நோக்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த யுத்த ஜெபத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே வந்து அது ஒரு சில பேருக்கு வந்து கணிக்க முடியும். உங்களுடைய லைஃப்ல வந்து இதுதான் போராடுது அப்படின்றத உங்களால, என் வாழ்க்கையில மந்திரம் தான் போராடுதுன்றது ஒரு சில பேர் தெரியும். ஆனா இந்த மந்திரம் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு தெரியாது. மந்திரம் வருது, என் வாழ்க்கையில மந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரன்றதை நீங்க முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விரோம ஏதோ ஒரு சத்துரு போராடுது, நீங்க வந்து சர்ப்பம் தான் என் கனவுல வருது, ஆனா சர்ப்பத்தோட தான் போராடுறேன் அப்படின்னா சர்ப்பத்தோடலயே நிறைய இருக்கு. அதோட பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது என்ன? ஏவாள்கிட்ட பேசின அந்த சர்ப்பத்துக்கு பின்னாடி வஞ்சிக்கிற ஆவி இருந்துச்சு. சர்ப்பம் வந்து என்னை வஞ்சித்தது சொல்றா. சோ அந்த வஞ்சிக்கிற சர்ப்பம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்மகிட்ட நைஸா பேசுற மாதிரி பேசும். இதே வஞ்சிக்கிற சர்ப்பத்தையும் தாண்டி நிறைய சர்ப்பங்கள் வந்து இருக்கு. தரித்திரத்தின் ஆவியும் சர்ப்பத்தினுடைய உருவத்துலதான் வருது. இங்கிட்டோடி உள்ள விக்கிரங்களும் சர்ப்பத்தினுடைய உருவத்துல வருது. சோ வந்து அந்த சர்ப்பத்திலே நிறைய வகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே என்ன மாதிரியான ஸ்பிரிட் நான் போராடுறேன், நான் என் டைரக்ஷன் சரி, இது ஒரு பக்கம் ஸ்பிரிட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிச்சாலும் ஒரு டைரக்ஷனோட
இத்தனோண்டு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வதிங்க, ஒரு என்ன ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்த தாங்க. என் பிள்ளைகள ஆசீர்வதிங்க. எதுக்குள்ள ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரு? வேலையில ஆசீர்வதிக்கணுமா? நாலேட்ஜ்ல ஆசீர்வதிக்கணுமா? திருமண காரியத்துல ஆசீர்வதிக்கணுமா? எதுல ஆண்டவர் உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்? அந்த நாலேட்ஜோட நம்ம பிரேயர் பண்ணணும். அந்த டைரக்ஷனோட நம்ம பிரேயர் பண்ணும்போது தான் அது எப்படி சொல்ல அந்த பிரேயருக்கு அர்த்தம் இருக்கும். அந்த டைரக்ஷன் இல்லாம அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம எத்தன வருஷம் ஜெபிச்சாலும் அது வேஸ்ட் தான். அதனால அந்த பாயிண்ட்ட நீங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெறைய பேர் பண்ற தப்பு இதுதான். யாருக்குமே அதனுடைய ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு. என்னால எப்படி சொல்ல பிசாசுனுடைய போராட்டம் இருக்கு. ஏதோ ஒரு அப்நார்மலா இருக்கு. நான் ரியலாவே இல்ல அப்படின்னு எல்லாருக்கும்னாலயும் கணிக்க முடியுது. ஆனா நெறைய பேரால அதனுடைய ரூட் காஸ் என்ன? அதனுடைய ஆதி, அதனுடைய வேர் என்ன? ஆணி வேர் என்ன? அத கண்டுபிடிக்காம தான் அது கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ற இதுல நம்ம ஆவிக்குரிய யுத்தத்துல நமக்கு தோல்வியில தான் முடியும். சோ என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல பண பிரச்சனையா இருக்கலாம், மந்திர பிரச்சனையா இருக்கலாம், திருமண காரிய தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கிய தடை எதுவா இருக்கலாம். நமக்கு என்ன ஒரு தடையா இருந்தாலும், நம்ம உங்களுடைய வேலையில தடையா இருக்கலாம். நெறைய தடைகள்ன்னு இருக்கு. எந்த ஒரு தடையா இருந்தாலும் உங்களுடைய ரூட் காஸ் என்ன? இல்ல உங்க சாபம் தான் உங்க ரூட் காஸா? இல்ல எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல வருதா? என்ன நோய்? எது உங்களுடைய ரூட் காஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு சில பேருக்குலாம் அவங்களுக்கு விரோதமா செய்யற அந்த எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம சொன்னோம்னா அவங்களால நம்ப முடியாது. அத அசால்ட்டா விட்டு அதுக்கடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறம் நம்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. சோ ஒரு நிறைய பேரால அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அந்த இருதயம் இல்ல இவங்க இவங்க எப்படி நமக்கு விரோதமா இது பண்ணுவாங்க? நம்மகிட்ட தானே இருக்காங்க. நம்ம பக்கத்துல தானே இருக்காங்க. எப்படி இவங்க நமக்கு விரோதமா இது பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டைரக்டா கண்ணு முன்னாடி அப்போஸ் பண்ணி இருக்கலாம். அவங்க ஒரு குரூப். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது தான் சொன்னாரு, யூதாஸ் ஏசப்பாவை முத்தம் கொடுத்து தான் காட்டி கொடுத்தான். சோ முத்தம்ன்றது நம்ம ஒரு அன்பின் அடையாளம் தான் நம்மள பொறுத்த அளவுக்கு. ஆனா அந்த அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தி தான் அவன் காட்டி கொடுத்தான். சோ நம்ம கிட்டத்துல இருக்கவங்க இவங்க எல்லாம் செய்ய முடியாது, இவங்க என் கூட ரொம்ப அன்பா இருக்காங்க, இவங்களால அந்த மாதிரி யோசிக்க முடியாது அப்படின்னு மட்டும் நினைச்சு ஆவியானவர் உங்களை உணர்த்தும் போது அதை கண்டுக்காம இருந்துறாங்க. ஏன்னா இது போன்ற யூதாஸ்களை ஆண்டவருக்கு ஆவியானவர் உணர்த்தினாலும் இல்ல இவங்க என்கிட்ட அன்பு தானே செலுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. ஒரு சில பேர் வெளியே இருந்து கூட இவங்க தான்ப்பா நம்ம குடும்பத்துக்கு யூதாஸா இருக்காங்கன்னு சொன்னா கூட இன்னைக்கு ஒரு சில ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் அறிந்தவர்களால ஏத்துக்கொள்ள முடிய மாட்டேங்குது. அதனாலதான் நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வர மாட்டேங்குது. அதனாலதான் நாங்க எப்பயுமே சொல்றோம், ஆவிக்குரிய பகுத்தறிதல் உங்களுக்கு வேணும். அந்த ஸ்பிரிட்டை நீங்க டிசர்ன் பண்ணணும். நீங்க பிசிக்கலா நீங்க பாக்குறீங்க, பிசிக்கலா அவங்க அன்பு செலுத்துறத பாக்குறீங்க. அவங்க தானே எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க தானே எனக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க தானே அட்ரஸ் வாங்கி தராங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்கு, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்கு, அதை தான் நம்ம முக்கியமா கண்டிப்பா. முக்கியமா மந்திர போராட்டத்துல பிடிப்பட்டவங்க நிறைய பேர் அவங்களுடைய இன்சைட் ஃபேமிலியில இருந்து தான் நிறைய பேருக்கு அது முக்கியம். அவங்க க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து தான் நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு. அதனால ஆணி வேற கண்டுபிடிக்கின்றதுதான் பெரிய டாஸ்க். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிரகாம் லிங்கன் கூட ஒரு முறை சொன்னாராம், என்கிட்ட ஒரு மரத்தை வெட்டும்படியா சொன்னாங்க, 6 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நான் குறைஞ்சது 4 மணி நேரம் என் கத்திய ஷார்ப் பண்றதுல தான் யூஸ் பண்ணுவேன், ஆயுதத்தை ஷார்ப் பண்றதுல தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நம்ம ஆயுதத்தை ஷார்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயுதம் தான் டிசர்மெண்ட். எது நமக்கு இதாகுது, அந்த ஆவிக்குரிய கண்கள், அதுதான் டிசர்மெண்ட். அதை நம்ம ஷார்ப் பண்ணிட்டோம்னா எந்த சத்துரு அப்படின்றத நம்ம 4 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சிட்டோம்னா அடுத்த அரை மணி நேரத்துல நம்ம வெட்டிடலாம், அந்த மரத்தையே வெட்டிடலாம், அந்த சத்துருவே கீழே நீங்க தள்ளிடலாம். சோ நீங்க யோசிக்க அந்த சத்துரு என்னன்றதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம டிசர்மெண்ட்டை ஷார்ப் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து நம்ம அடுத்த இதுக்கே நம்ம போவோம். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வந்துட்டோம். நம்ம ஒரு சில நேரம் நம்மளால அந்த சத்துரு கட்டவே முடியாது. ஏன்னா நம்மளை விட அவன் ரேங்கிங்ல ஹையா இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதுல ஒரு மந்திரமே நம்ம வச்சுக்கலாமே, மந்திரம். ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ரேங்கிங் கீழே இருக்கு. சோ நம்ம அவனுடைய மந்திரம் அதனாலதான் நம்மள மேற்கொள்ளவும் செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல நம்ம இப்ப நம்ம இங்க நிக்கிறோம், அவன் இங்க நிக்கிறான்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்கை நம்ம ஏத்தணும்.
கண்டிப்பா. அவனை விட ஒரு படி நம்ம மேல போனாதான் அவனை நம்ம கமெண்ட் பண்ணும்போது அவன் கீழே வருவான். நம்ம இங்க நின்னுட்டே போ போ போனா ஆண்டவருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இதுதான் எல்லாரும் நினைக்காம யார்வா இருந்தாலும் இயேசுடைய நாமம் சொன்னா அந்த இடத்துல கீழ்ப்படியணும்ல. இயேசுடைய நாமத்தை சொல்றதுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசுப்பா வந்து அவருடைய ரேங்கிங் எப்பயுமே அந்த ஹை லெவல்ல வச்சிருக்கணும்னா இரவெல்லாம் ஜெபிச்சார். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. அவர் கூட இருந்த சீஷர்களால இரவெல்லாம் ஜெபிக்க முடியல. கண்டிப்பா. ஆனா அதே ஆண்டவர் வந்து 1 மணி நேரம் அதுவும் ம். ஆண்டவர் கெத்செமனே அந்த தோட்டத்துல வந்து ஆண்டவர் இறக்கறதுக்கு முன்னாடி அப்ப கெஞ்சுறாரு, கேக்குறாரு, "எப்பா 1 மணி நேரம் உங்களால விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாப்பா?" அப்படின்னு கேக்குறாரு. அப்பயும் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் அந்த சீஷர்களால அத வந்து பண்ண முடியல. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா நினைச்சுக்கணும். அந்த ரேங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரேங்கிங் கான்செப்டே வந்து அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றோம்னு வைங்களேன். நமக்கு விரோதமா ஒரு போராடுற ஒரு சத்ரு இரவெல்லாம் உட்கார்ந்து வந்து அவனுடைய கிரியைக்காக வந்து அவன் வந்து போராடிட்டு இருக்கான். ஒரு 2 மணி நேரம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம 1/4 மணி நேரம் ஜெபம் எங்க இருக்கு? அவன் 2 மணி நேரம் வந்து செய்யற விஷயங்கள் வந்து எப்படி இருக்கு? அதே மாதிரி உங்களால வந்து ஃபாஸ்டிங் ஒரு நேரம் கூட போட முடியல. ஆனா அவன் 40 நாள் வந்து ஃபாஸ்டிங் போடுறான். முக்கியமா உங்களை அழிக்கனே 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறான். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு. 4 நாளாவது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமா ஒரு போராட்டம் இருக்கு. உனக்கு விரோதமா போராட்டம் இருக்கு. 4 நாளாவது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து தட்டி கழிச்சிட்டு போனோம்னு வைங்களேன். இப்படிதான் அவங்க வந்து பவர் ஏத்துறாங்க. இப்படிதான் அவங்க வந்து பவர் ஏத்துறாங்க. விடிய வந்து அந்த இருளின் ராஜ்யத்துக்காக அந்த இருளின் ராஜ்யத்திட்ட இருந்து நான் பவர் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இரவெல்லாம் முழிச்சிருக்க மனிதர்கள் இருக்காங்க. ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம இரவெல்லாம் வந்து முழிச்சிருக்கோம். சரி, அட்லீஸ்ட் நம்ம இரவெல்லாம் முழிச்சிருக்காட்டாலும் பரவாயில்ல. ஆவியானவர் எழுப்பி விடும்போது, ஆவியானவர் நம்மளை உணர்த்தும் போதாவது நம்ம வந்து கரெக்டா பிரேயர் பண்றோமா, அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுலதான் நம்ம ரேங்கிங்ல வந்து டிஃபர் ஆகுமே தவிர இயேசு கிறிஸ்து என்ன நாமத்துக்கு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு அது ரொம்ப தவறான இயேசுன்ற நாம சொன்னா இந்த இடத்துல போகணும்லங்க அப்படின்வாங்க. அப்ப அந்த நாமத்துக்கு வந்து வல்லமை, அந்த நாமத்துக்கு வல்லமை தான் இருக்கு. நம்ம அதுல எப்படி இருக்கோங்கிறதான் பார்க்கணும். அந்த நாமத்தை சுமந்து கொண்டு வந்தவரே இரவெல்லாம் அந்த அந்த மறுநாள் போய் நான் பிசாசை துரத்தணும், நான் வந்து நோயை வந்து குணமாக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, என்னை பிதா வந்து அனுப்பிட்டாரு, நான் வாட்டு சுகமா படுத்து தூங்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. இரவெல்லாம் அவர் மலையில போய் உட்கார்ந்து வந்து ஜெபம் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, நான் நாளைக்கு போய் ஊழியம் பண்ணணும்னா இன்னைக்கு நான் பிதாட்ட இருந்து எனக்கு தேவையான கிருபை, எனக்கு தேவையான அபிஷேகம், எனக்கு தேவையான எல்லாமே சகலமும் நாளையோடைய ப்ளூ பிரிண்ட்டை நான் இன்னைக்கு நைட்டு நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னனாலதான் அவர் வந்து மலையில உட்கார்ந்து அவர் அவ்வளவு ஜெபம் பண்ணது. இப்ப நம்மளா இருந்தோம்னா அந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க ப்ளூ பிரிண்ட் தந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் வாடி தூங்குறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம ஏசப்பா அளவுக்கு இப்ப யாருமே நம்ம வளரல. அட்லீஸ்ட் நம்ம வளர முயற்சிக்கணும். அதுதான் நாங்க இந்த இடத்துல அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனையாச்சும் நம்ம இது பண்றதுக்கு. ஏன்னா அவர் வந்து வெளியே உள்ள எல்லா பிரச்சனையும் இது பார்த்தார். நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காச்சும் நம்மளுடைய ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரம் வந்து நம்ம எப்பயுமே பிசாசுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து ஓப்பன் டோர்ஸ் நம்மளே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா இல்ல நம்மளுடைய வாயின் வார்த்தை மூலியமா ஏதோ ஒரு சொன்ன போன் மூலியமா ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தின் மூலியமா கூட ஒரு சில நேரம் நம்ம பிசாசுக்கு வந்து கதவை திறந்து கொடுத்துருப்போம். இப்ப நம்ம ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா கதவையும் நமக்கு தெரிந்த அளவுக்கு ஆவியானவர் உணர்த்துற இருக்கிற இந்த கதவுலாம் நீ அடைச்சிடணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்ற எல்லா விஷயத்தையுமே பிசாசுக்கு நம்ம வந்து கதவு திறந்து கொடுக்காம அந்த கதவுகளை நம்ம அடைச்சோம் அப்படின்னா நம்மளால இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். நிறைய நேரம் வந்து நிறைய நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் ஒரு சில நம்மளுடைய வார்த்தை இல்ல நம்மளுடைய பார்வை செய்கை நம்ம போன்ல பாக்குறதான ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து பிசாசுக்கு வந்து கதவு திறந்து கொடுத்துரும். ஒரு முறை நாங்க வந்து எங்க சபையில வந்து டெலிவரன்ஸ் நாங்க வரும்போதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அதுல வந்து உடன்படிக்கை முடிங்க, அப்புறம் ஒரு சில காரியங்கள்லாம் எழுதி வந்து கொடுப்போம். அப்ப வந்து ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து 15 வருஷமா வந்து போராடிட்டே இருக்கேன், நான் நிறைய இடங்களுக்கு நான் பிரேயர் போயிட்டு வந்துட்டேன், போராட்டம் பிரச்சனை அந்த ஸ்பிரிட் எல்லாம் போச்சுனாலே திருப்பி எனக்கு கொஞ்ச நாளே உள்ள வந்துருது. நானும் ரொம்ப வந்து உண்மையாமே 15 வருஷம்னா அது சாதாரண கிடையாது. ஒரு மனுஷர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு, டெலிவரன்ஸும் வாங்கவும் செஞ்சிருக்காரு. ஆனா வாங்கும் போது எதுக்கு திருப்பி வருது அப்படின்னு பார்த்தா, சரி இத கொடுத்து சரி இதை படிச்சு பாருங்க, இதுல வந்து நீங்க உடன்படிக்கை எல்லாம் முறிங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போலான்னு பார்த்தா அதுல வந்து சிஸ்டர் இந்த செகண்ட் பாயிண்ட் தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து திருப்பி பண்ற காரியம் அதான் அப்படிங்கிற அதை எடுத்து ரீட் பண்ணி பார்த்தா அதுல அந்த பாயிண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, சினிமா படங்கள், சினிமா சாங்ஸ், ஆபாச படங்கள், தவறான மேகசின்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அதை நீங்க ஒப்பு கொடுத்து அதை முறிங்க நாங்க வந்து அதுல சொல்லியிருக்கோம் செகண்ட் பாயிண்ட்ல. அப்ப அவர் திறந்து வச்சிருக்க அவர் கதவு என்ன, பிசாசு வெளியே போகுது, நிறைய மீட்டிங் போறாரு, டெலிவரன்ஸ் அட்டன் பண்றாரு, பிரேயர்ஸ்க்கு போறாரு. அப்ப பிசாசு வெளியே போன பிசாச திருப்பி இவரே உள்ள வர வைக்கிற டோர் தான் அந்த டோர். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ பார்க்காத
நீ விடுதலை வாங்கிட்ட, நீ திருப்பி நீ இந்த பக்கம் வராத. அதாவது அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அததான் நம்ம நீதிக்கும் அநீதிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு சினிமா, நமக்கு எதுக்கு சீரியல், நமக்கு எதுக்கு தவறான மேகசின்ஸ், நமக்கு எதுக்கு ஆபாச படங்கள். அந்த டோரை நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். அத நீங்க திருப்பி வச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, ஒரு பிசாசு வெளியே போச்சுன்னா 7 கூட்டிட்டு தான் வரும்னு சொல்லுது. சோ நம்ம டெலிவரன்ஸ் வாங்கும்போது நீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும், நான் எல்லா கதவையும் நான் இன்னைக்கே நான் அடைக்க போறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்ல ரசிச்சு செஞ்சதா இருக்கலாம், நிறைய நம்ம வந்து இது பண்ணதா இருக்கலாம், கேஷுவலா நமக்கு வந்து எப்படி சொல்ல இத்தனை வருஷம் நம்ம லைஃப்ல அது ஒரு ரொட்டீனா கூட மாறி இருக்கலாம். நான் அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து இதுதான் தடுக்குது அப்படின்னா, நமக்கு வர்ற பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாம இதுதான் தடுக்குது அப்படின்னா நம்ம இதை அடைச்சுதான் ஆகும். கண்டிப்பா. ஒரு ஊழியக்காரர் வந்து பல வருடங்களா விடுதலை பண்ணி கொண்டு இருக்கிற ஊழியக்காரரே சொல்றாரு. அதாவது அவர் கேட்பாராம், நீங்க வந்து இதெல்லாம் நீங்க இனிமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்றேன். இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஆவியோடய போயிருங்க. ஏன்னா திருப்பி நான் ஒரு ஆவிக்கு உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்து 7 ஆவியை திருப்பி உங்க வாழ்க்கையில வந்து 7 பிரச்சனையை கூட்டிட்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் நீங்க இந்த ஒரு பிரச்சனை ஒரு ஆவியோடையாவது நீங்க இருந்துக்கலாம். நீங்க எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான். இல்ல நான் இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த பாவ பழக்கத்துல இருந்து நமக்கு தெரியும்ல, நம்ம வாழ்க்கையில என்னென்ன கதவு திறந்து வச்சிருக்கோம். ஒண்ணு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாவங்கள், இன்னொரு ஒரு பக்கம் மன்னிக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர். அது எப்பவோ 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கும். சரி அதை மன்னிச்சுங்க விடுங்க, இது இந்த கசப்பான வேறு, அந்த கசப்பான வேறு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருமே மன்னிக்கிறது சாதாரண கிடையாது. நம்மள ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆவியானவரே என்னால முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு மன்னிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆவியான கிராஜுவலா உதவி செய்வார். ஒரு சில பேருக்கு அவங்க நேச்சரே இருக்கும், அவங்கள யார் ஹர்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஈஸியா வந்து மன்னிச்சிருவாங்க, அடுத்த செகண்டே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி வந்து அவங்களால டக்குன்னு நார்மல் ஆக முடியாது, அவங்க கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. அட்லீஸ்ட் நீங்க டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதை கொஞ்சம் கிராஜுவலாவாச்சு அந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்படியே இப்படிதான் நிறைய டோர், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே ஒவ்வொரு டோர் தான். இந்த டோரை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய யுத்த ஜெபம் பண்றதுலே ஒரு பிரயோஜனமே இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு பிசாசை நம்ம வெளியே அனுப்பிட்டு திருப்பி 7 பிசாசை நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர மாதிரி தான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் ஆவியானவர் சொன்னா மட்டும்தான், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் ஒரு சில யுத்தங்களை நம்ம கையிலே எடுக்கணும். இல்ல அப்படின்னா அந்த யுத்தத்தை நம்ம தொடவே கூடாது. எனக்கு தெரியும்பா, எனக்கு ஏசி நாம இருக்குப்பா, நான் சுமக்கிறேன்ப்பா, நான் என்கிட்ட இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் வல்லமையை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க போற வர எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து ரொம்ப விலைக்கு வாங்கி வச்சுக்க கூடாது. ஒரு சில நேரம் ஆவியானவர் இந்த இடத்துல நீ யுத்தம் பண்ண அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம யுத்தம் பண்ணணும். அந்நேரம் நம்ம யுத்தம் பண்ணாம இருந்துட்டு ஆனா ஒரு சில ஆவியானவர் இதுக்கு பண்ணா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த 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 விஷயத்த நம்ம தொடவே கூடாது. அது ஒண்ணு ஆண்டவரே யுத்தம் பண்ணுவார், இல்லன்னா ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணி கூட அது யுத்தம் பண்ணுவார். கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஆபிராம் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உன்னுடைய சந்ததியார் வந்து 400 வருஷம் வந்து அடிமையா இருப்பாங்க, அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு கணக்கு சொல்றாரு. இதெல்லாமே நிறைவேறணும், இதெல்லாமே அந்த கரெக்டா வரும்போது அவங்க வந்து அடுத்துல விடுதலை ஆகும். சோ ஆண்டவருடைய பார்வைக்குன்னு ஒரு கணக்கு வந்து இருக்கும். ஒரு சில பிரச்சனை ஆண்டவர் ஜெபம் பண்ணு, நீ இந்நேரம் ஜெபம் பண்ணு, இந்நேரம் யுத்தம் பண்ணுவார், அந்நேரம் நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனா தேவையில்லாத பிரச்சனைக்கு இதெல்லாம் நீ தொடவே கூடாது, ஆண்டவர் வச்சிருக்க பிரச்சனை போய் மூக்க நுழைச்சு அது அதன் நிமித்தமா பெரிய பின்விளைவை சந்திருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு அதிகாரம் இருக்கதான் செய்து, ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட உணர்த்தாத வரைக்கும் உங்களுக்கும் சரி அடுத்தவர்களுக்கும் சரி அந்த பிரச்சனைங்க தலையிடாதீங்க. ஆமா, ஏன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கும் போது அடுத்தவங்க பட வேண்டிய காயத்தை நம்ம பட்டணும். சோ அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு யுத்தமா நமக்குள்ள எதிரியா வரும். நீங்க அப்படிதான் யோசிச்சுக்கணும். இன்னொருத்தவங்களுக்காக நீங்க வழக்காட போனீங்க அப்படின்னா அங்க ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்போ உங்களுக்கும் அவன் வந்து எதிரி தான். இவங்களுக்கு என்ன அடி விழுகுதோ அது ஒரு அடி 2 அடி உங்களுக்கும் விழுகும். நீங்க இப்ப அவங்களுக்கா வழக்காட போறோம்னா உங்களுக்கு தாண்டிதான் இவங்களுக்கே விழுகும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். அதனால அடுத்தவங்களுக்காக நம்ம யுத்த ஜெபம் பண்ணும்போது மன்றாட்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாங்க ஏற்கனவே இது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க போட்டிருப்போம். பிறருக்காக ஜெபிக்க முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாட்டு ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்கு பரிந்து பேசி ஜெபம் பண்ணலாம், அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாம். ஃபர்ஸ்டா கூட நம்ம விண்ணப்பங்களை தெரிவிக்கிறது கூட நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஒருத்தவங்களுக்கா நான் சத்ருவை எதிர்த்து நான் யுத்த ஜெபம் பண்ண போறேன்னா அது ஆவியானவரா சொல்லாம நம்மளா போய் அடி வாங்கிட்டு வரக்கூடாது. கண்டிப்பா தாவீது ராஜா வந்து என்னதான் யுத்த வீரனா இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் போகும்போது ஆண்டவர்கிட்ட போலாமான்னு கேட்டு போனான். அவர்
அவருக்கு யுத்தம் தெரியும், யுத்தத்தோட டாக்டிக்ஸ் எல்லாமே தெரியும். அதுல பழக்கப்பட்டவர். அநேக எதிரி எதுவுமே ஏன் டைரக்டா போய் நின்னு டைரக்டா இப்படி வீச வேண்டியதானா? ஆண்டவர் ஒரு சில நேரம் பின்னாடி இருந்து கூட வர சொல்லுவார். ஒரு சில யுத்தத்த பிஹைண்ட் தி சீன்ஸ்ல ஆண்டவர் நடத்திட்டு இருப்பாரு. அதுக்கு ஏத்த மாரி நம்ம போணும். ஒரு சில யுத்தத்த அமைதியா மறைஞ்சிருக்க சொல்லுவாரு. ஒரு சில யுத்தத்துல நீங்க நில்லு அங்க அவங்க போய் யுத்தம் பண்ணட்டும்னுவாரு. ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து நெறைய டைரக்ஷன் தருவாரு. லாசருலாம் 4 நாளுக்கு அப்புறம் போய் எழுப்புனாரு. ஆண்டவருக்கு தெரியும். ஏன் மொத நாளே வியாதியா இருக்கிறான்னு கூட ஆண்டவருக்கு வந்து தெரியும். அப்பயே போலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. நம்மளுடைய அறிவுக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நடக்கிறது எதுவுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த யுத்த காலத்துல நடக்கிறது. அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி ஆவியானவர் சொல்லும்போது தான் நம்ம அது கீழ்ப்படியணும். கண்டிப்பா. அடுத்து 6வதா பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வசனங்கள வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் யுத்த ஜெபம் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பராக்கிரமத்தை, ஆண்டவருடைய வல்லமையை குறித்ததான வசனங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் பாவத்துக்குன்னு ஒரு சில வசனங்கள் வச்சிருக்காரு. சோ அந்த பாவத்த மேற்கொள்றதுக்குன்னு அந்த வசனத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வந்து வச்சுக்கணும். அடுத்து சாபத்த முறிக்கிறதுக்குன்னு சில வசனங்கள் இருக்கு. அந்த சாபத்த முறிக்கிறதுக்கான வசனங்கள் நீங்க வந்து இது பண்ணணும். அடுத்து வியாதி, அந்த வியாதிய முறிக்கிறதுக்குன்னு வசனம் இருக்கு. அடுத்து கடன், நீயோ கடன் வாங்காதிருப்ப, நீ கடன் கொடுப்பான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே பைபிள்ல வேதம் அதுதான் ஜீவன் உள்ளது. அதனாலதான் இப்ப பேசிட்டு இருக்கு. சோ அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போதுதான் இந்த வல்லமை வந்து இழக்கும் பிசாசு. இப்ப நம்ம மெடிக்கல் ஸ்டோருக்கு போறோம்னு வைங்களேன், எதையாவது ஒரு மாத்திரை அள்ளி குடுப்பா. எல்லாமே மாத்திரை தான். ஏதோ ஒரு நோய்க்கு குணமாகக்கூடிய ஏதோ ஒரு மாத்திரை தான். அள்ளி போடு போற 4 மாத்திரையா நேரம் அள்ளி போட்டுக்கிறேன். ஏதாவது குணமாக்கும் அப்படி சொல்லுவோமா? நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லுவோம். டாக்டர் என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதை சொல்லுவோம். இல்ல டாக்டர்கிட்ட போறதுனாலும் என்ன பிரச்சனையோ அதை சொல்லுவோம். அவங்க அதுக்கேத்த மருந்து தான் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பா. அதுதான் நம்ம அந்த வார்த்தை. இப்போ ஒரு மரணத்தின் ஆவியோட போறீங்களா, அந்த மரணத்துக்கு ஏத்த வசனம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. பயத்துல போறீங்கன்னா பயத்தை பத்தி வசனங்கள் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. தரித்திரத்துல போராடுறீங்கன்னா தரித்திரத்தை குறிச்ச வசனங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க தான் சர்ச் பண்ணணும். அதுக்குதான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு வேதம். தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள்ட்டாரு ஆண்டவர். இப்ப நமக்கு இருக்கதே இருக்கு. கூகுள்ல போட்டா கூட வந்துரும். ஆமா, இல்ல ஆப்ல நீங்க சர்ச் போட்டீங்கன்னா கூட வந்துரும். ஏஐல போட்டா சாட்ஜிபிடில போட்டா கூட இன்னைக்கு நிறைய வந்துருது. பைபிள்ல இருக்க இந்த வேர்டை கொடுத்து பைபிள்ல இருக்க வசனத்தை கொடுப்பா அப்படின்னா லைனா கொடுத்துருது. இன்னைக்கு ஆப்ல பைபிள் மொபைல் ஆப்ஸ்ல நீங்க போட்டாலும் வந்துரும். தாமதம்னா அந்த தாமதத்தை குறிச்ச வசனங்கள், தடைகள்னா தடைகளை குறிச்ச வசனங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை குறிச்ச வசனங்களை ஒரு நோட்ஸ் எடுங்க. ஒரு 10 வசனமோ 15 வசனமோ நோட்ஸ் எடுங்க. எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுதான் ஒரு ஆயுதமா மாறும். அநேருக்கு வந்து இன்னைக்கு வந்து யுத்த ஜபம் பண்ண தெரியுது, ஆனா அந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியல. கன்னு ஆண்டவர் குடுத்துட்டார். ஆனா அந்த கன்னை ஷூட் பண்ண தெரியணுமே. அது ஷூட் பண்ணாதானே போய் எதிரியை வந்து வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டார். ஆனா அதை கரெக்டா எடுத்து பாயிண்டட் பண்ணி நம்ம ஷூட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதுதான் அந்த வசனங்கள். ஸோ வசனங்கள் நமக்கு நிறைய கண்டிப்பா தெரியணும். சும்மா மொட்டை மனப்பாடமா என்னத்தையோ வந்து சொல்லக்கூடாது. அந்த வசனத்துடைய ஆழம் அந்த வெளிப்பாடோட சொல்லணும். அந்த வெளிப்பாடோட சொல்லும் போதுதான் சொல்லணும். இப்போ உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னா நீங்க உங்க கற்பனையெல்லாம் அந்த ஆயுதங்கள்லாம் நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரா வர்றது அதாவது எப்படி சொல்ல, அதை வந்து நம்ம உணர்ந்து சொல்லணும். அந்த வசனத்தை சும்மா நம்ம இஷ்டத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது. நாங்க சொல்லிட்டோன்றக்காக ஒரு 10 வசனத்தை எழுதி வச்சுட்டு சும்மா அப்படியே ஏதோ திருக்குறள் படிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சு படிச்சிடும். ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஜீவன் இருக்கு. சோ நீங்க வாயில இருந்து ஒவ்வொரு வார்த்தை சொன்னாலும் அது அங்க பேசும். அதனால அந்த வார்த்தையை ஜீவனோட பேசணும். எனக்கு நிறைய நேரம் இந்த ஆப்பிரிக்கன்ஸ்ல உள்ளவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க பிரேயர் பண்ற இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி சொல்லணும்னா அப்படியே அந்த இருதயத்துல இருந்து அப்படியே அந்த அடி இதுல இருந்து அவங்க ரொம்ப ரொம்ப இதா பிரேயர் பண்ணுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்களாம் பார்க்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஒரு வசனங்களை வந்து நல்லா உணர்ந்து அந்த நாவல வந்து அதை உணர்ந்து நம்ம அதை வந்து சொல்லணும். 7வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பிசாசை வந்து நல்லா வீக் பண்ணிடும். என்ன அப்படின்னா உடன்படிக்கையை நம்ம முறிக்கிறது. அந்த கவனன் நம்ம வந்து பிசாசோட இருக்குதான அந்த உடன்படிக்கைய ஒரு பாவத்தினால இப்ப போன் அடிக்ஷன்னால இருக்க உடன்படிக்கை நம்ம முறிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதான பாவ பழக்கங்கள், இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அஃபேர்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு எப்படி சொல்ல குடிப்பழக்கமா இருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு திருட்டு பொய் களவு இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரியதான அந்த பிசாசோட நம்ம வச்சிருக்கதான அந்த உடன்படிக்கை நம்ம முறிக்கும் போது பிசாசுக்கு வந்து வேற ரைட்ஸே இல்ல. அந்த உடன்படிக்கை வச்சுதான் அவன் நம்ம கிட்ட வந்து ரைட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த உடன்படிக்கையவே நம்ம முறிச்சிட்டோம் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரென்த் வந்து அவனுடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஈஸியா நம்ம வந்து அவனை மேற்கொள்ளலாம். ஸ்கிரிப்சரை வச்சு நம்ம வந்து ஈஸியா நம்ம அவனை வந்து மேற்கொள்ளலாம். அவன் ஈஸியா மடிஞ்சிருவான். அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆய்க்கிறவங்க ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம வந்து அந்த ஜெபத்துக்கும் நம்ம வச்சிருக்கதான பிரச்சனைக்கும் பிசாசுக்கும் ஏதாச்சும் உடன்படிக்கை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நம்ம பொருளாதாரத்துல ஏதாச்சும் முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஏமாத்திருக்கோமோ இல்ல யாருக்காச்சும் நம்ம இது பண்ணிருக்கோமோ, கள்ள தராசுல
ஏதாச்சும் இருந்திருக்கலாமா, நம்ம தொழில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோமா, அது நிமித்தமா பிசாசுக்கு ஏதாச்சும் உடன்படிக்கை இருக்கா, நம்ம முன்னோர்கள் ஏதாச்சும் உடன்படிக்கை வச்சிருக்காங்களா, இல்ல நம்மளே நம்மளுடைய நாவுனால உடன்படிக்கை வச்சிருக்கோமா, கண்ணுனால உடன்படிக்கை வச்சிருக்கோமா, கால்னால உடன்படிக்கை வச்சிருக்கோமா, பேச்சினால, எதுல உடன்படிக்கை இருந்தாலும் ஆண்டவர் ரத்தத்தினால அந்த உடன்படிக்கையை அந்த பிரச்சனைக்கு நம்ம வீழ்த்தும் போது மட்டும்தான் அவன் வந்து வீக் ஆவான். அவன் வீக் ஆகும் போது நம்மள அவனை வந்து தாக்க முடியும். எதிரி வீக் ஆகும் போது நமக்கு ஈஸியா நம்ம அவனை தாக்கிடலாம். ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா, உடன்படிக்கையை வந்து இது பண்ணும்போதே பிசாசு வந்து வல்லமை வந்து குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய சரீரத்துல பிசாசுடைய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், இந்த பொருட்கள், அந்த மோதிரமோ, இல்ல அவனுடைய ஃபேஸோ, ஒரு சில பேர் இந்த மூக்குத்தி, அதாவது ஸ்பிரிச்சுவலா இவங்க மூக்குத்தியே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த மூக்குத்தி வெளியேறுவதாகன்னு சொல்லும் போதே அந்த பவர் வந்து வெளியேறும். சோ அந்த மாதிரி செயின், நெக்லஸ், இந்த மாதிரி கொலுசு, அதெல்லாம் பிசாசு வந்து போட்டு வைக்கும். ஒரு சில பேத்துக்கு டெலிவரன்ஸ் பண்ணும்போது பார்த்தா, அவங்க பிசிக்கலா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா அவ்ளோ இது வந்து போட்டிருக்கும். அது நீங்க எல்லாம் முன்னாடி வணங்குன அந்த விக்கிரகத்த அத ஞாபகத்துல கொண்டு வந்தீங்கனாலே தெரியும். அது என்னென்ன போட்டிருக்கும் அப்படின்றத. அத லைட்டா நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்து ஒருவேளை அது வந்து ஏன்னா நெறைய பேருக்கு வந்து தெரியுது. தான் யார் கூட போராடுறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். சோ அதனுடைய அடையாளத்த வந்து அது போட்டு வைக்கும். ஒரு சில பேர் இப்போ உங்களுக்குலாம் உங்க பையனுடைய கழுத்துல வந்து ஒரு செயின் அந்த பிளாக் கலர்ல கயிறு இருக்க மாரி காமிச்சார்னா, ஆண்டவர் வந்து என்ன சொல்ல வர்றார்ன்னா, சத்ரு வந்து அவன் மேல ஒரு அடையாளத்த போட்டிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். சோ அத இயேசு நாமத்தினால நான் அந்த அடையாளம் பிசாசு என் மேல வச்சிருக்க எல்லா அடையாளம் டாப் டு உடன்படிக்கை முறிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஓடோடாதா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வந்து எனக்கு என்ன அடையாளம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, உங்க உறுப்புகள் ஒன்னொன்னா சொல்லி இதுல எதுவும் பிசாசனுடைய அடையாளம் இருந்தா வெளியே போவதாக அப்படின்னு கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன், இப்படி கூட நீங்க சொல்லுங்க. சொல்லி ஒவ்வொரு இதுல இருந்து அந்த அடையாளங்கள் நமக்கு வெளியே போகும்போதும் பிசாச வந்து நம்ம அவனுடைய ஸ்ட்ரென்த் பவர் வந்து வீக் ஆயிரும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, டெலிவரன்ஸ் வந்து பல வகையில நடக்கும். சோ அந்த டெலிவரன்ஸ வந்து ஒரு சில பேரு சாதாரணமா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு வர்ற கொட்டாவியே பல கட்டுகள் வந்து உடையும். அதிலேயே பல கட்டுகள் உடையும். அந்த டைம் வந்து போய் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அப்பயும் உங்களுக்கு கட்டுகள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சபைக்கு வந்து ஜெபிச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே ஜெபிச்சாலும் சரி, அந்த டைம் உங்களுக்கு வாமிட் வந்தாலும் சரி, அது ஒரு பெரிய டெலிவரன்ஸ். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வாமிட்ல டெலிவரன்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஜெபத்துல நல்லா பிரேயர் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பிளேட்டோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து கவர் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எச்சி சாதாரண அந்த சலைவா வந்தா கூட அதுலயுமே ஒரு சில பிசாசுடைய பவர் எல்லாமே அதுலயுமே வெளியே போகும். ஒரு சில நேரம் உங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுதுன்னா, இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கோங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவரே எல்லாம் சாப்பிட்டது, சத்துருடைய பந்தியில நான் சாப்பிட்டது, பிசாசுடைய விஷயங்கள் இல்ல, என்ன ஒரு அசுத்தமான மந்திரத்தின் ஏவல்கள். ஒரு பொண்ணுக்குலாம் அன்னைக்கு ஒரு 1 இயருக்கு டெலிவரன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க குடும்பத்தை 4 பேரு 4 பேத்துக்கு விரோதமா முட்டையை வச்சு ஏவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வாமிட் பண்றானா, அவ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வாமிட் பண்றா, எல்லாமே அந்த முட்டை கரு 4 இது அப்படியே வந்து விழுகுது. ஸோ அந்த மாதிரி கிரியைகள் இது இங்க வந்தா மட்டும் கிடையாது. நீங்க வீட்டிலேயே ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஜெபிக்கும் போது நிறைய நேரம் ஆண்டவர் வந்து அந்த சலைவா அந்த எச்சி மூலமா ஆண்டவர் கொண்டு வராரு. எனக்கு அது துப்புன்னு தோணிட்டே இருக்கு. அது உங்களுக்கு டெலிவரன்ஸ் தான். அதை நீங்க தயவு செஞ்சு துப்பிடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு அப்படி வருதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ ஆவிக்குறி யுத்த ஜெபம் பண்றவங்க நீங்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரியாம நீங்க வந்து ஐயோ இது சும்மா எனக்கா தோணுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த டைம் நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து எஞ்சி போய் ரெஸ்ட் ரூம் போங்க. அது வழியாவும் சில சத்துருடைய கிரியைகள். நாங்க இங்க ராம்நாட்ல இருக்கும்போது ஒரு சகோதரிங்க, சபைக்கு வர சகோதரி, அவங்களுக்கு வந்து முன்னாடி ரொம்ப அவங்க வந்து இந்த விசாசன இதுல விக்கிரகத்திலயும் வந்தாங்க. விசாச அப்பதான் ரசிக்கப்பட்டு வராங்க. அவங்களுக்கு நாங்க ப்ரேயர் பண்ணி வந்து அனுப்பி விட்டுட்டோம். வீட்டுல வந்து இங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணி அப்பதான் வந்திருக்காங்க. ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டோம். அவங்களுக்கு வந்து டெலிவரன்ஸ் வரும்போது ரொம்ப ஒரு பயங்கரமான, எப்படி சொல்ல, பார்க்கவே தெரியும் இவங்களுக்கு வந்து தேவ ஸ்பிரிட் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க யூரின்லயே வந்து அவங்க திருநீர் அந்த அந்த ஸ்மெல்ல இருந்து எல்லாமே வந்து அது அப்படியே வெளியே போனது அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டா மஞ்சள் பூசி ஒரு மாதிரி இருந்தவங்க அடுத்து பார்த்தா அவங்க இவ்வளவு கலராவா இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபேஸ்ல வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம யூரின்ல கூட நமக்கு வந்து அந்த டெலிவரன்ஸ் வந்து அதனோட அந்த அடையாளத்தோட கூட ஒருவேளை உங்களுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு அடையாளத்தோட கூட எனக்கு வந்து இது பண்ணுங்கன்னா அந்த ஸ்மெல் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அது கூட அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து வெளியே போச்சு. அது மாதிரி இது வந்து பிசிக்கலா நம்ம கண்ணுக்கே தெரியும். ஒரு சிலது கண்ணுக்கே தெரியாது. இந்த இடம்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், வலிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் என்னன்னா பிசாசு வந்து சங்கிலி போடுறது. இப்ப உண்மையாவே இந்த இடத்துல நம்மள யாரா சங்கிலி போட்டு அப்படி சோ இந்த இடம் பெயின் ஆகுது, இந்த இடம் பெயின் ஆகுது, இங்க மட்டும் பெயின் ஆகுது. ஆனா ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே இல்லாத மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கட்டுகள் உடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த சங்கிலி எல்லாம் ஆண்டவர் அறுத்தெறிஞ்சாரு, இங்க இருக்க நுகத்தெல்லாம் ஆண்டவர் அறுத்தெறிஞ்சாரு அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் ஏப்பம், தும்மல், ம். பிரேயர் டைம்ல நீங்க நல்ல யுத்த ஜெபம் பண்ணும்போது ம். வர்ற ஏப்பம், தும்மல் இது எல்லாமே ஒரு டெலிவரன்ஸ் உண்டிய ஒரு அடையாளம். அடையாளங்கள் தான். ஸோ இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இதுக்கு ஆயத்தமா இருந்து, உடனே ஐய்யயோ! கொட்டாய் வந்துருச்சு. அப்ப நம்ம இந்த ஜெபத்த முடிச்சுருவோம். நம்ம அப்படியே இது அப்படியே பண்ணாதீங்க. நம்ம அது தீவிரமா நெனச்சுக்கூடாது. இன்னும் பண்ணணும். நீங்க கொட்டாய் வந்துச்சுனாலே, ஓகே நம்ம ஜெபத்த கேட்டு ஆண்டவர் ஒரு சில கட்டுகள என் வாழ்க்கையில உடைச்சிட்டு ம். இருக்கான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரமா பண்ண ஆரம்பிங்க. ஸோ யாரும் இத தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். ஒருவேள நீங்க ஆவிக்குரிய யுத்தம் பண்றவங்களா இருந்தா, இந்த ஒரு 8 காரியங்கள் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இந்த 8 காரியங்களையும் உங்க மனதுல வச்சு, நீங்க வந்து இனி ஒரு நாட்கள்ல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம இதுல ஏதோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணாலும், நம்ம ஜெயிக்கிறதற்கு வந்து தவறிருவோம். ஸோ நெறைய நேரம் கிறிஸ்தவங்களா இருக்கோம். நெறைய ஆண்டவருடைய நாமத்த சுமக்கிறோம். ஆனா, நம்மளால ஜெயிக்க முடியல அப்டின்னா, நம்ம அத கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நிச்சயமா நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் துணையோட நீங்களும் இனி வரும் நாட்கள்ல ஜெபிங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை குடுப்பார். இந்த வீடியோவ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சத்தியத்த எல்லாம் அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.